நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் ஆட்டிறைச்சி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் சுக்கா வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து அதில் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து கலந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்த மட்டனை கழுவிட்டு அதை வேக வச்சு தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேன். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து வேக வைக்கிறதுனால மட்டனில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு கடாய் வந்து எடுத்துகிட்டு சுக்காலாம் செய்யும்போது அடிக்கனமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த பாத்திரத்துலையும் மஸ்டர்ட் ஆயில், பட்டர் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிடணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துடலாம். வேக வச்ச மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு. மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துடலாம். ஒரு குட்டியான தக்காளி போதுமானது. இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும் மெயின் திங்கே இந்த ஹோம்மேட் மசாலா தாங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் வர்ற வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தலை வந்து சேர்த்து இறக்கி சாப்பிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.